வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த அளவு ப்ளவுஸ் வந்து உயரம் 6 இன்ச்சு இறக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வந்து உயரம் வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இறக்கிருக்காங்க. இப்போ திரும்பவும் இன்னொரு 6 இன்ச்சு இறக்கி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டாக தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் ரொம்ப ஹைட்டு கிடையாது. அவங்க ஒரு 14-14.5 இன்ச்சு போடக்கூடியவங்க தான். இதில் ஆல்ரெடி 16 இன்ச்சு இருக்குது. இன்னொரு 6 இன்ச்சு வரை கேட்குறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த தசைகள் இடுப்புலாம் மடிப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்கணும், இல்லைன்னா அதை கவர் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க இறக்கி கேட்குறாங்க. இப்போ இறக்குனா அவங்களுக்கு அது கவர் ஆகிடும் அப்படின்றதுக்காக அந்த தசைகள் மடிப்புகளை வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் இறக்கி கேட்டுக்கலாம், இறக்கி போட்டுக்கலான்னு 16 இன்ச்சு இப்போ வைக்க போகிறோம். முதல்ல 16 இருந்தது. ஆனால் அவங்க ஆல்ரெடி போடக்கூடிய ஆள் வந்து அவங்களுடைய உயரம் வந்து 14.5, அவ்வளோதான் அவங்களோட அளவு. ஆனால் இப்போ 2 இன்ச்சு அப்போ அதிகமாக கொடுக்குறோம். ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே 1-1.5 இன்ச்சு வர உயரம் வைக்க சொல்லிட்டு இப்போ ஒரு 6 வைக்க சொல்லியிருக்காங்க. இது வேற இடத்துல தச்ச ப்ளவுஸு. இப்போ நம்ம அந்த உயரம் இறக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? பின்பக்கம் உயரம் இறக்குறோம். அப்போ முன்பக்கம் என்ன செய்யணும்? முன்பக்கமும் உயரம் இறக்கணும்னா, ஏன்னா அது சைடு பொருத்தி ஆகணும். பேக்கில் இடுப்பு வந்து பொருத்தும் பொழுது சைடு ஃப்ரண்ட்டோட சைடு சேர்த்து தான் ஜாயின் பண்ணி ஆகணும். அப்போ வந்து ஃப்ரண்ட்டுகளை வந்து எந்த பகுதியும் நம்ம இறக்கணும்? அது சைடு ஜாயின் ஆகுதுன்னா ஃப்ரண்ட் பாடியை இறக்கணுமா, இல்லை யோக்கு ஹைட் பண்ணணுமா, இந்த முன் உயரமும் அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ப்ளவுஸில் வந்து ஆல்ரெடி அவங்க செஞ்சு அந்த 1-1.5 இன்ச்சு இறக்கணவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். இப்போ அது ஒரு மிஸ்டேக்காக நம்ம வந்து கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு ப்ளவுஸ் வந்து இப்போ கப் ஷேப்பே சரியில்லை, எனக்கு இதை நீங்கள் சரி பண்ணி எனக்கு தச்சு கொடுங்க, உயரமும் வேணும், அந்த விஷயத்தை சரி பண்ணி தாங்க, எனக்கு அந்த கப் ஷேப் சரியாக வரல, சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது நமக்கு இந்த ப்ளவுஸை பார்க்கும்பொழுது என்ன தவறு நடந்திருக்குன்னு தெரியுது. இதை நம்ம இனிமேல் அடுத்து யாராவது 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உயரம் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ அதை நம்ம வந்து என்ன முறையில் அதை கட்டிங் பண்ணணும். இப்போ ஒரு 6 இன்ச்சு வரை சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணி நம்ம அவங்களுக்கு கட் பண்ணி தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இது பாருங்க, இந்த ப்ளவுஸ் தான் அது. இப்போ நமக்கு இந்த கஸ்டமர் வந்து உயரம் 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. நம்ம உயரம் 6 இன்ச்சுன்னு இந்த உயரம் மார்க் போட்டு 6 இன்ச்சுன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸோட இது பாருங்க, இது பாருங்க, இந்த பாகம் மேலே ஏறி இருக்கு, இந்த பாகம் பாருங்க. இப்போ பின்னாடி உயரம் இறங்கி இருக்கு, இந்த பாகம் மேலே ஏறி இருக்கு. எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 1.25 இன்ச்சு, 1.25 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் கூட இருக்கு வைங்களேன். அப்போ இதில் 1.5 இன்ச்சு இவங்க உயரம் பின்னாடி இறக்கி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஏற்கனவே. ஏன்னா ஏற்கனவே தைச்சவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் சொல்லி தான் என்ன கொடுத்தாங்க, நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொஞ்சம் தைச்சு கொடுங்க அப்படின்னு. அவங்க கண்டிப்பாக ஒரு 1.5 இன்ச்சு இறக்கி கேட்டிருப்பாங்க. அப்போ இவங்க வந்து முன் உயரத்தை நம்ம வந்து இறக்கலை, இந்த முன் உயரத்தை இறக்கலை. இது முன் உயரம்னு சொல்லுவோம் நம்ம, இதை இறக்கலை, சைடில் மட்டும் இறக்கியிருக்காங்க. ஏன்னா சைடில் ஏன் இறக்குனாங்க அப்படின்னா, பேக்கில் உயரம் இறக்கும் பொழுது இந்த சைடு ஜாயின் பண்ணி ஆகணும் இல்லையா, அப்போ ஃப்ரண்டோட சேர்ந்து அட்டாச் பண்ணி ஆகணும். அப்போ அதனால உயரம் இறக்கி தான் ஆகணும். இறக்குனா தான் அது சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ சைடு ஜாயின் பண்ணது இந்த பாடியை வளர்த்துருக்காங்க. இந்த பாடி பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பாடி பீஸை வளர்க்கும் பொழுது என்ன ஆகுனா, இந்த கப் ஷேப் வந்து சரியாக உட்காராது. 1.5 இன்ச்சு, கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு நம்ம பாருங்க 1.5 இன்ச்சு இறக்கியிருக்காங்க. இங்கே யோக் வந்து இப்போ இங்கே வர வேண்டிய யோக் இங்கே வந்துருக்கு. ஓகேவா? 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரு 6 இன்ச்சு இறக்க போகிறோம். இங்கே இறக்கணும்னா அப்போ இந்த பாடி இன்னும் 6 இன்ச்சு இறக்கணும் அப்படின்னு திரும்ப அவங்ககிட்ட கொடுத்தா, அந்த கஸ்டமர் வந்து அவங்ககிட்ட நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னொரு 6 இன்ச்சு இறக்கியிருப்பாங்க. அதாவது உயரம் கேட்குறாங்க இல்லையா, இங்கே 6 இன்ச்சு. அப்போ இந்த யோக்கோட அளவு, இந்த சைடோட அளவு அப்படியே வச்சுட்டு பாருங்க, இதில் சைடோட யோக்கோட அளவு வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. இந்த 1.25 சைடு யோக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுட்டு பாடியை வளர்த்துக்கிறாங்க. அப்போ தானே இதை ஜாயின் பண்ண முடியும். இங்கே உயரம் வளர்க்க இது அப்படியே நம்ம பொருத்த முடியும். அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இறக்கியிருக்காங்க, இந்த பாடியோட அளவை இறக்கியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவுனாக போகுது பாருங்க. இந்த கட்டிங்கில இருந்து இப்படியே டவுனாக போகுது பாருங்க, இங்கேருந்து அப்படியே டவுனாக வருது. அப்போ இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு அந்த கப் ஷேப்பு சரியாகவே உட்காராது. இந்த பாடியில் இருக்கிற லூஸ் வந்து அந்த ஷேப்பே வந்து இப்படி இறங்கிடும், இப்படி சைடில் இறங்கிடும். அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங்கே இருக்காது. ஒரு கப் போய் உட்காராது, சீட்டே ஆகாது, சரியாகவே உட்காராது. அப்போது நம்ம இதில் கையே வைக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம அப்படியே தான் இருக்கணும். இதில் என்ன இருந்ததோ அதை அப்படியே தான் வைக்கணும். இந்த யோக்கை மட்டும்தான் வளர்க்கணும். ஓகேவா? யோக்கை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, பாருங்க, இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாகத்தில் இருந்து இந்த சென்டர் பாகம் இருக்குல்ல, இதுதான் வந்து டாட்டோடைய அளவு. சென்டர்னா நமக்கு டாட் வர இடம், அது சென்டரில் ஓரமாக தான் இருக்கும். அது சென்டர் பாகம்னு நம்ம டாட் வர இடத்துல சொல்கிறேன். இந்த இடத்து இது வரைக்கும் இந்த ஹைட்டும் அப்படியே தான் வச்சிருக்கணும். இங்கேருந்து இதெல்லாம் கரெக்டாக அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறமா அப்படியே தூக்கணும். இப்போ எவ்வளோ தூக்கணும்? 1.5. இப்போ நமக்கு எவ்வளோ பணம் தெரியுமா? 1.5 இன்ச்சு இப்போ இதில் தூக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு 1.5 இன்ச்சு நம்ம மேலே தூக்க வேண்டியது இருக்குது, இங்கே வருது. ஓகேவா? இப்போ இதில் இருந்து அப்படியே இதில் நம்ம இப்படி தூக்குறோம். பாருங்க, இந்த ஷேப் அப்படியே இதில் இருந்து இதுதான் இதோட பழைய அளவு. அவங்களுக்கு இருந்த பழைய அளவு இதுதான்.
இதோட ஷேப் பாருங்க எப்படி இருக்கு. இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்க ஷேப் எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்படி இருந்த பிளவுஸ் தான் உயரம் ஒன்றரை இறக்குனதுனால அவங்க சைடு பொறுத்தணுமேன்னு இந்த சைடோட பாகத்தை வளர்த்து அதை சரி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த யோக் கட்டிங் வந்து இப்படி வந்துருச்சு. இப்போ இதுதான் போய் சீட் இந்த கீழ் பாடியோட சுற்றளவு, கீழ் பாடி அடிமார்புன்னு சொல்லுவோம், கீழ் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அண்டர் பஸ்டோட சுற்றளவு. ஓகே, அண்டர் பஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த ரவுண்டு. இப்போ இது இங்கே போயிடுச்சு. அப்போ இது என்ன ஆகுது, டவுனாக இந்த இடம் வந்து ஃப்ரீ ஆகிடும். ரொம்ப துணி வந்து லூஸ் நிற்கும். அப்போ அவங்களுக்கு கப் ஷேப்பு சரியாகி உட்காரல. இன்னொரு விஷயம், இது வந்து துணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சுருக்காங்க, நல்லா தெரியுது. துணி பத்தலை, அதனால அவங்க ஜாயிண்ட் நிறைய ஜாயிண்ட் போட்டிருக்காங்க. பாருங்க, கைக்கெல்லாம் இங்கே ஜாயிண்ட் 2 ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கூட பாருங்க, இங்கே யோக்கு கிட்ட வளர்த்துருக்காங்க சைடில். இங்கே நேராக வரவு ஹைட் பத்தலை, இந்த லூஸும் பத்தலை போல இருக்கு. அதனால அவங்க ஏதோ சிரமப்பட்டு செஞ்சுருக்காங்க, ப்ராப்பராக அவங்க செய்யலை, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த செஞ்சுருக்காங்க. இங்கேருந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வளர்த்துருக்காங்க. பாருங்க, இதில் ஒரு ஜாயிண்ட் கொடுத்து இந்த உள்ளுக்குள்ளே இந்த எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள ஸ்டிப் துணி கொடுத்து இந்த இடுப்பு வந்து இதோட 10ஆம் இருந்திருக்கு போல அதுக்கப்புறம் வளர்த்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ இடுப்பு இறங்க அவங்களுக்கு இடுப்பு டைட்டாக கூட இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு வயிறு இருக்கிறதுனால இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து ஒரு 14, 15 அந்த மாதிரி 14, 13 அங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்படி ஷேப் திரும்ப ஆரம்பிக்கும். இவங்க இறக்க அப்போ இடுப்பு அளவு வளர்க்க வேண்டிய தேவை வந்திருக்கு. லாஸ்ட்டாக எண்டில் வந்து வந்திருக்கும் போல இருக்கு. அப்போ அவங்க ஜாயின் போட்டு இப்போ இடுப்பு லூஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா, கிராஸாக வந்திருக்கு பாருங்க. இந்த யோக்கிலேருந்து இப்படி வளர்த்து கிராஸ் வச்சு வளர்த்துருக்காங்க. எப்படியோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்காங்க. சரி, துணி பத்தாமல் இருந்திருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பத்தலைன்னு ஒன்று இந்த ஃப்ரெண்டை வந்து குறுக்கில் போட்டிருக்காங்க. குறுக்கில் போட்டது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, பாருங்க, இந்த இதில் வந்து இழுவைக்கே வரல பாருங்க, இழுவைக்கே வரல. அதே இந்த வாட்டத்தில் இந்த வாட்டத்தில் இழுத்தோம்னா பாருங்க எப்படி இழுவைக்கு வருது பாருங்க, தெரியுதா? இது வந்து பாதி கிராஸ் மாதிரி குறுக்கு வந்து இப்படி போட்டோம்னா பாருங்க ஹஸ்பண்ட் ஆகுதா, எவ்வளோ ஹஸ்பண்ட் ஆகுது பாருங்க. அப்போது இந்த குறுக்கு வாட்டத்தில் போட்டதுனால நல்லா பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. நம்ம அந்த வாட்டை வந்து குறுக்கு வாட்டத்துக்கு எல்லாம் வந்து இப்படி தான் போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம எடுத்து செக் பண்ணோம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக இருக்குது பாருங்க. இப்போ டைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படி டைட்டாக இருக்குது. அப்போ இது ஸ்ட்ரைட்டு, இந்த வாட்டம் ஹஸ்பண்ட் ஆகுது. அப்போ இது குறுக்கு. துணி பத்தலைன்னு குறுக்கில் போட்டோடனே இப்போ ஆல்ரெடி வந்து இந்த ஷேப் பகுதி வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ இது என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் இழுவத்தன்மை வரும் பாருங்க, தொங்கும், இழுத்து கொடுத்து தொங்கும். அப்போ இன்னும் நமக்கு இவங்களுக்கு இங்கே சுருக்கம், லூஸ் துணி வந்து ரொம்ப லூஸாக கிடக்கும், இங்கே துணி எக்ஸஸாக இருக்கும். அப்போ இவங்க இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனிக்கணும். இது அதனால தவறு. இப்போ அந்த கஸ்டமர் அந்த கடையை விட்டு வேற அந்த இடத்துல விட்டு அந்த கடை தான் கடையிலேருந்து தைச்சாங்க போல இருக்கு. அவங்ககிட்ட இருந்து இப்போ நம்மகிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவங்க என்னென்ன தவறுலாம் செஞ்சுருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து திருத்திக்க முடியும். இப்போ இந்த கஸ்டமருக்கு இனிமேல் நம்மளாவது கரெக்டாக தைச்சு கொடுத்தோன்னா தான் நம்மகிட்ட ரெகுலராக வருவாங்க. நம்ம அதே தவிர மாதிரி செஞ்சுட்டோம்னா நம்மகிட்டையும் வரமாட்டாங்க. அப்போ அதில் என்ன நடந்திருக்கு தவறு அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தெரிஞ்சு அதை மாற்றணும். அதுதான் நம்மளோட முக்கியமான மெத்தேடே அதுதான். நம்ம என்ன அவங்க கம்ப்ளைண்ட் சொன்னாலும் அது எதனால் வந்திருக்கும், என்ன அது அவங்க பொதுவாக சொல்லிட்டாங்க, எனக்கு கப் ஷேப்பே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தொங்கி இது மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்டோம். இந்த மாதிரி யோக்கு கொஞ்சம் மேலே தூக்குனா உங்களுக்கு ஓகேவா, ஏன்னா யோக்கு அந்த இடம்லாம் ஒரு மாதிரி இருக்குது இந்த ப்ளவுஸை பார்க்கும்பொழுது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்படிதான் இருக்குது, நீங்கள் சரி பண்ணி தைங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு அதை உணர்ந்து நம்ம சரி உயரம் இருக்கவே கேட்டிருக்காங்க அவங்க, அப்போ இதில் வளர்த்துருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சு வருது. அப்போ இந்த உயரம் யோக்கு ஹைட்டு இவ்வளோ தான் இருக்குன்னும் போது உயரம் வளர்க்க யோக்கு ஹைட்டு கூட்டிகிட்டே இருக்கும். ஓகேவா, அது எது வரைக்கும் கூட்டலாம் அப்படின்னா இந்த மொத்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த மொத்தத்தோட அளவு 8னா அதில் 4, இதில் 7னா அதில் 3, அது வரைக்கும் யோக்கை தாராளமாக கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு நம்ம யோக்கு வளர்றத பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பாகம் அப்படியே தான் இருக்க போகுது. அவங்களுக்கு ஆல்ரெடி இது இருந்த பாகம் தான் அது. இந்த அளவு அவங்க இருந்தது தான். உயரம் கேட்டிருக்காங்க. பேக் உயரம் வளர்க்கும் பொழுது நம்ம இதை சைடு பொருத்தணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இங்கே வளர்த்துருக்காங்க இந்த பாடி பீஸில். இந்த பாடி பீஸில் வளர்ந்த உடனே அந்த கப் ஷேப் எல்லாம் மாறி போச்சு. அப்போ இதை நம்ம சரி பண்ணிக்கணும். கட்டிங் நம்ம ப்ராப்பராக செய்யும். ஒரு அளவு பீஸை கொடுத்து செய்கிறாங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் பற்றியே செய்வோம். அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை சரி பண்ணி எதனால் வந்திருக்குன்றது சரி பண்ணி திருத்தி அதை உணர்ந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு உயரம் கேட்குறாங்கன்னா நம்ம உயரத்தில் பின்னாடி உயரம் வைக்கும் பொழுது யோக்கோட ஹைட்டை வளர்த்து தான் அதை ஈக்குவல் பண்ணணும். அதை நான் அந்த கட்டிங்கில் முடியும், இந்த கட்டிங் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, அந்த கட்டிங்கையும் வெட்டிட்டு அதையும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். எப்படி நான் வளர்த்துருக்கேன்னு கட்டிங்லையும் நான் காமிக்கிறேன். அந்த யோக்கு பகுதி எப்படி நான் வளர்த்துருக்கேன், எப்படி சரி பண்ணேன்னு. நமக்கு இதுதான் நமக்கு ரெடி அளவாக இருக்கணும். அப்போ யோக்கு மீதி இருக்கணும். இப்போ இன்னொரு 6 இன்ச்சு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இது வந்து இது 16 இன்ச்சு ஹைட்டுக்கு. இது இப்போ இன்னும் 6 இன்ச்சு இறக்குனா 16 மாறும் பேக்கு. அப்போ 16 இங்கே வரும்பொழுது ஃப்ரெண்ட் நம்ம சைடு பொருத்தி ஆகணும் இல்லையா, இந்த சைடு நம்ம பொருத்தி ஆகணும் இல்லையா. அப்போ சைடு பொறுத்துனா அப்போ அதுக்கு யோக்கு வளர்க்குறதா கீழே இப்படி வளர்த்தணும் வைங்க. யோக்கை இந்த 1.5 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ இப்படி வளர்த்தோம்னா இங்கேருந்து கிராஸ் அடிக்கும். இங்கே கீழே வளர்த்தோம்னா இங்கேருந்து கிராஸ் அடிக்கும். அப்போ நம்ம மேலே தான் வளர்க்கணும்.
மேலே வளர்க்கும் பொழுது தான் இங்கே நேராக பர்ஃபெக்டாக போய் உட்காரும். இது போய் சரியாக போய் உட்காரும். ஓகேவா? இதுவும் கிராஸ் அடிக்கக்கூடாது, இது கிராஸ் அடிக்கக்கூடாது, இந்த வாட்டம் கிராஸில் வரக்கூடாது. அப்போ இதை நான் வந்து கட்டிங்கில் உங்களுக்கு கட் பண்ணும் பொழுதும் அதை கடைசியாக உங்களுக்கு அந்த யோக் வெட்டும் பொழுது இந்த ஃப்ரண்ட்டை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நடந்தது இதுதான் பார்த்தீங்களா. அடுத்து இந்த கட்டிங்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை போட்டு இது எப்படி எடுத்த சரி பண்ணுறேன்னு உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இது நான் ஃப்ரெண்டு மார்க் போட்டுட்டேன். பேக் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம. இப்போ ஃப்ரெண்டு மார்க் முக்கால்வாசி போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த டாட்டு இந்த ஹைட்டோட அளவு இப்போ நம்ம மார்க் போட போகிறோம். அது எப்படி போடுறோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் நம்ம போட்டிருக்கோம். எதனால் இது கிராஸ் கட்டிங் அப்படின்னா கஸ்டமர் வந்து என்ன கேட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஃப்ரெண்டு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு கிராஸ் கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை இவ்வளோ தூரம் நம்ம வந்து யோக் வந்து மேலே தான் வந்து பழைய அளவு உங்களுக்கு அந்த யோக்கோட அளவு இந்த அளவுக்கு நம்ம தூக்க போகிறோம். அவங்க 1.5 இன்ச்சு இறக்க வச்சுருந்ததை நம்ம தூக்கிட்டோம். ப்ளஸ் நம்ம ஒரு 6 இன்ச்சு இறக்க வைக்கிறோம். அதையும் நம்ம எப்படி பண்ணுறது சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பாடி அளவு இதுதான் நம்ம கணக்கில் எடுக்கணும். இப்போ இந்த யோக் ஷேப் இப்படி போகிற மாதிரி கணக்கில் வச்சா இப்போ இதுதான் பாடியோட ஹைட்டு ஃப்ரண்ட்டில் கணக்கில் எடுக்கிறோம். இது எதனால் நான் கிராஸ் கட்டிங் சொன்னேன்னா இப்போ பாருங்களா, இப்போ பாருங்கள் இழுவைக்கே வரல. இதில் வந்து இழுவை நல்லா வருது, இதில் இழுவைக்கே வரல. அப்போ அவங்களுக்கு இது ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா கோடு கூட விழுந்துருக்கு பாருங்க, போட்டு அப்படியே அமுக்கி ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஹைட்டுக்கு அதிகமாக எக்ஸஸாக இருக்குது, பொல பொல லூஸாக இருக்குது. ஆனால் இந்த சுற்றளவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்போ அவங்க ஃபோன் பண்ணி திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டப்போ இந்த மாதிரி பாடி ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு எனக்கு அது ஈஸியாக இருக்கும், எனக்கு கிராஸே போட்டுருங்க அப்படின்னு. சரி அவங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால திரும்ப என்ன ஆயிரப்போகுதுன்னா அவங்க ஒரே மனநிலையில் கிராஸ் கட்டிங்காக போட்டுருங்க, இதை சரி பண்ணிவிட்டு எனக்கு கிராஸ் கட்டிங் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க கேட்குற மாதிரி நம்ம போட்டுருவோம். இப்போ கிராஸ் கட்டிங் அதான் கிராஸில் வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃபுல் கிராஸ் சரியா, இது வந்து ஃபுல் கிராஸில் போட்டிருக்கோம். நம்ம எப்பவுமே இந்த கரையை தான் ஆம்பல் பக்கம் விடுவோம், ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சைடு விட்டு இப்படி கிராஸ் எடுத்துட்டோம். ஓகேவா, ரைட்டு. இப்போ நம்ம இந்த ஃபினிஷிங் இது ஃப்ரண்ட் பக்கத்தை நான் மார்க் போட்டுட்டேன். ஊப்பட்டி அளவு, டாட் பிடிக்கிற அளவுகள் எல்லாமே ஃப்ரண்ட் பக்கத்தோட அளவு மார்க் பண்ணி வச்சுட்டோம். அந்த ஃப்ரண்ட் உயரத்தை இதில் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது, ஃப்ரண்ட் உயரம் அப்படியே தான். இந்த ஊக்கு போகிற இடத்துல அப்படியே வைக்கிறோம். இங்கே மட்டும்தான் நம்ம 6 இன்ச்சு உயரம் வைக்க இதில் வந்து வளர்த்துருக்கோம். பேக்கில் வெட்டும் பொழுது 6 இன்ச்சு உயரம் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ நெக்கு வந்து பானை கேட்டிருக்காங்க, நெக்கு வந்து மாற்றியாச்சு. இது பானை வெட்டப்புறம் இதில் இருந்து 6 இன்ச்சு இது வந்து ரெடி, நம்ம வந்து பாசன் பண்ணி திருப்பி 20 தான் ரெடி மார்க்கு, ப்ளஸ் 6 இன்ச்சு வேலை வச்சுட்டு இதிலேருந்து நான் கணக்கு எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இதில் வந்து பார்க்கும்போது மொத்தம் 16 இன்ச்சு ஒரு புள்ளி வருது. ஓகேவா, நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஹைட் வச்சு மார்க் பண்ணி போடும்போது 16 இன்ச்சு ஏற்கனவே இருந்த அளவு நம்ம 6 இன்ச்சு வச்சோம். ஒரு பாயிண்ட் கூட தான் இருக்குது. நம்ம வந்து ப்ளவுஸ் நம்ம கரெக்டாக டைட் முடிச்சு எடுக்கிறதுல 16.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. சரி, இப்போ நம்ம இந்த பேக் எடுத்துட்டோம். இந்த சைடோட ஹைட்டுக்கு நம்ம இதை வைக்கணும். அப்போ யோக்கோட அளவு எவ்வளோ வைக்கணும்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ முதல்ல இந்த பழைய அளவு இது வந்து மார்க் போட்டு வச்சுருக்கோம். இது நிப்பிள் பாயிண்ட் உயரம் ப்ளஸ் இது. ஓகேவா, அதிலேருந்து நம்ம மார்க் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடோட உயரத்தை இப்போ எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹைட்டு தான் இருக்கணும், இங்கே வந்து இது வரைக்கும் தான் இருக்கணும். இப்போ இது வரைக்கும் எடுக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ அவங்க பண்ண தப்பு இதுதான் பாருங்க. இப்போ நம்ம இதை மார்க் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்க நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்க, இதில் 5.5 இன்ச்சு இருக்குது. ஓகேவா, இந்த 5.5 இங்கேருந்து நான் 5.5 வைக்கிறேன். 5.5 சொல்லி 5.5 நம்ம இங்கே ஒரு மார்க் போடுவோம். ஓகேவா, இதுதான் இப்போ இதுக்கு வைக்க போகிற அளவு. இப்போ இது வந்து இதுதான் ரெடி அளவாக வச்சு இருந்திருக்கும். முதல்ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சைடு வந்து நமக்கு இதுக்கு மேட்ச் ஆகணும் இல்லையா, இந்த சைடு வந்து நமக்கு மேட்ச் ஆகணும். இதில் எவ்வளோ இருக்குது, பழைய அளவு பார்த்தீங்கன்னா 8.75 இருக்குது. இது வந்து பழைய அளவு 8.75. அப்போ அவங்க யோக்கை வந்து என்ன பண்ணிடுறாங்க, யோக்கோட அளவு அதில் என்ன இருந்திருக்குன்னா 1.25 இருந்திருக்கும். அந்த 1.25 போச்சுன்னா மீதி 8.75 1.25 போச்சுன்னா இப்போ பாருங்க மொத்தம் 8.25, அதில் 1.25 கழிக்கிறோம் அப்படிங்களேன். இப்போ பாருங்க 7, இந்த 7 இன்ச்சை தான் அவங்க இங்கே வச்சுருக்காங்க. ஓகேவா, இங்கே ஒரு 1.25 இப்படி மேலே மைனஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த ரெடியிலேருந்து 1.25 மைனஸ் பண்ணிடுவோம். 1.25 இங்கே மேலே மைனஸ் பண்ணிட்டோன்னா அப்போ அவங்களுக்கு என்ன நமக்கு வந்தது அளவு, இதில் இந்த சைடோட உயரம், இந்த சைடு உயரம் 8.25. ஓகேவா, அந்த 1.25 இங்கே மைனஸ் பண்ணிட்டு 8.25 வச்சோம் அப்படின்னா இங்கே வந்துடுது. ஓகேவா, அந்த யோக்கோட கணக்கை எடுத்துட்டு அவங்க இந்த சைடில் வளர்த்துருக்காங்க. இதுதான் இப்போ இதில் இருக்கிற அளவு. இப்போ இது வேணால் வந்து இப்போ காமிப்போம் பாருங்க. அவங்க உயரம் வளர்க்கணும் இல்லையா, அப்போ பேக் உயரம் வளர்க்கும் போது அதுக்கு ஈக்குவல் ஜாயின் பண்ணணும். இது பாருங்க 6.25 இருக்குது, இதில் 6.25 இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம 6.25 வச்சா இங்கே வந்துடும். ஓகேவா, இதை தான் நம்ம வந்து 1.5 மைனஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் உங்களுக்கு புரியுது, நீங்கள் தெளிவாக புரியுதா. நம்ம யோக்கு மட்டும் கணக்கில் எடுத்து இதில் வளர்க்க இப்போ நம்ம கணக்கு எடுத்தோன்னா என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போ யோக்கு வந்து 1.25 தானே, அந்த 1.25 இங்கேருந்து
இங்கேருந்து நம்ம 1.25 மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த 1.25 இங்கே மைனஸ் பண்ணி நான் ஒரு சின்ன கோடு போட்டு வைக்கிறேன். இதுக்கப்புறம் இது எவ்வளோ வரும் பாருங்க, 7.25 வருது, 7.5 ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஓகேவா, கிட்டத்தட்ட 7.25 வந்துருச்சு, 7.5 ஒரு பாயிண்ட். இப்போ இந்த 7.5 ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே வச்சோன்னு வைங்க. இப்போ 7.5 ஒரு பாயிண்ட்டை இங்கே தைக்க போகிற இடம் இதுதான் தைக்க போகிற இடம். இந்த 7.5 ஒரு பாயிண்ட்டை இங்கேருந்து நம்ம வச்சோம் அப்படின்னா எங்கே வருது பாருங்க, இங்கே டவுன் ஆயிடுச்சா, இங்கே வந்துருச்சு. 7.5 ஒரு பாயிண்ட்டு இங்கே வந்துருச்சு. அப்போ ஃபுல்லாக இறங்கிருச்சு, சைடு ஃபுல்லாக இங்கே வந்து இறங்கிருச்சு. அப்போ இதுவும் நேராக வந்துடும். நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டை அப்படியே தான் வச்சிருக்காங்க. இந்த இந்த சைடோட அளவு கரெக்டாக வச்சுட்டாங்க. இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டை இங்கே கரெக்டாக வச்சிருக்காங்க. இங்கே நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னு, ஆனால் வளர்க்க தேவையில்ல, ஃப்ரெண்டு வந்து ஒயரை வைக்கக்கூடாதுன்னு அந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சு செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம பேக் ஒயரை வளர்க்கும் பொழுது இங்கே இந்த பொருத்தணும் இல்லையா, இந்த ஜாயின் பண்ணணும், பேக் கூட அந்த ஃப்ரெண்டை ஜாயின் பண்ணணும். அந்த பேக் கூட ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணும் பொழுது அப்போ நமக்கு இங்கே வளர்த்து தானே ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வச்சுட்டாங்க. அவங்க செஞ்சதுல தவறு இல்லை, ஆனால் அவங்க அதை புரியாமல் செஞ்சுருக்காங்க. இதான் ஏதாவது வழிமுறையோட செய்யணும்னு செஞ்சுருக்காங்க. அதுதான் சொல்லுவாங்க குரு இல்லாத வைத்தியம் கூட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தை செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம இது அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இது ஃபிட்டிங்காக இருக்கு, இந்த பாகம் ஃபிட்டிங்காக இருக்கு. இதை இங்கேருந்து நீங்கள் இங்கேருந்து இதை இணைக்கிறதுக்கும் இங்கேருந்து இணைக்கும் பொழுது இதோட பாகம் என்ன ஆகும், இந்த இடம் துணி வந்து லூஸ் ஆகிடும். அவங்க கப் ஷேப்போட கட்டிங் ஷேப்பு இங்கே வந்துடும். அப்போ அந்த கப் ஷேப்போட ஃபிட்டிங் கிடைக்க அப்படியே சரிஞ்சிடும், சைடில் போயிடும். சரிஞ்சு அவங்க அந்த ஃபிட்டிங்கே இருக்காது, அமைப்பாகவே இருக்காது. துணி இங்கே தனியாக இன்னர் போட்டிருந்தாங்கன்னா இங்கே துணி அப்படியே லூஸாக நிற்கும். இன்னரில் போய் ஃபிட்டிங் ஆகிட்டா கூட இங்கே அப்படியே துணி போல லூஸாக நிற்கும். அப்போ ஆனால் நீங்கள் தான் உயரம் கேட்டீங்க, நான் உயரம் வச்சேன், நான் யோகோட அளவெல்லாம் அப்படியே கரெக்டாக வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம அவங்களோட வாதம் பண்ணுவோம். நமக்கு தெரியாமல் அந்த விஷயத்த பண்ணியிருந்தோம். சரியா, இப்போ இது நம்ம இனிமேல் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதுதான் கட்டிங். இப்போ இதுதான் ரெடினா கூட இப்போ அதுலேருந்து அரைஞ்சு உயரம் கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும், இந்த 1.25 இங்கேருந்து 1.25 2.25 மாற்றணும். ஓகேவா, 1.25 2.25 மாற்றணும். 2.25 மாற்றுறதுனா யோக்கில் வளர்ந்துடும், ஆனால் இங்கே வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா, இங்கே நம்ம உயரத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்காக யோக்கில் வளர்ந்துடும். யோக்கு வெட்டும்போது நான் உங்களுக்கு அது காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பாடி வந்து காமிச்சிட்டேன். ஓகேவா, பாடியை நம்ம பழைய மாதிரியே கொண்டு வந்துட்டோம், அந்த அளவை வச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு இந்த அளவு சரியாக சேரணும். இப்போ நம்ம இதுலேருந்து இது எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணுவோம். இந்த டாட் வரைக்கும் இப்போ இதுலேருந்து இந்த டாட்டோட அளவு இருக்குது பாருங்க, இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 7.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக 7.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த 7.25 ஒரு பாயிண்ட்டை இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே வைக்கணும். 7.25 ஒரு பாயிண்ட்டு இங்கே வச்சிடறோம். ஓகேவா, இப்போ இதை வந்து தையலுக்கு நம்ம இங்கே தனியாக விட்டுருவோம், வெட்டுறதுக்கு தனி, பிடிக்கிறதுக்கு வந்து தனி. இப்போ இதில் 7.25 ஒரு பாயிண்ட் வச்சிட்டோம். இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஓப்பன் சைடு உள்ள அளவு நம்ம செக் பண்ணுவோம். இந்த சைடு இதெல்லாம் ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்குது, இது அவங்க எதுவுமே சொல்லலை, இவங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கிங்க அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஏன்னா ஒரு விஷயத்தையும் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, கொடுக்கும்போது ஒரு சொன்னாங்க, அப்போ ஒன்றுனா சொல்லும்போது அதை யாபத்தில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம், ஆனால் இதெல்லாம் சொல்லலை. அப்போ அதெல்லாம் ஓகேவா இருக்குது. இந்த டைட்டு மட்டும் தான் அவங்களுக்கு திரும்ப சொல்லி நம்ம கிராஸ் கட்டிங்கில் போட்டோம். கிராஸ் கட்டில் போட்டாலும் இந்த இடத்த நம்ம எக்ஸ்ட்ரா வளர்க்க விடலை. இந்த இடம் வேணால் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா, இந்த இடத்த நம்ம கரெக்டாகவே கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அவங்க கேட்ட மாதிரி சேப்பை பார்த்துட்டோம். அவங்க அதை பற்றி சொல்லலை, நமக்கு புரிஞ்சது நம்ம பண்ணிட்டோம். அவங்க பொதுவாக எனக்கு இந்த இடத்தெல்லாம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதான் நடந்திருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டோம். இதே மாதிரி 2.25 ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம இந்த சைடு வந்து 2.25 ஒரு பாயிண்ட்டு, இந்த ரெடி வந்து 2.25 ஒரு பாயிண்ட் இங்கே வைக்கிறோம். 2.25 ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இந்த கிராஸ் வச்சு நம்ம இணைச்சிடுறோம். இப்போ இந்த சைடு ஒரு பக்கம் அதிகமாக டாட் போகுது, லென்த்து போகுது, ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது. இதை திரும்ப நம்ம செக் பண்ணுவோம், சரி ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக சரியாகுது. எப்படின்னா இப்போ லென்த்து இந்த லென்த் இருக்குல்ல, ஃபுல் லென்த்து, நான் இது வந்து மேலே மார்க் போட்டிருக்கேன், இதுதான் நமக்கு இந்த டாட்டோடைய அளவு. ஓகேவா, டாட்டோட உயரம் 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சு நம்ம இப்போ செக் பண்ணணும். இங்கே 2.5 எங்கே வருதுன்னு பார்க்கணும். 2.5 இன்ச்சு 2.25 ஒரு பாயிண்ட், ஒரு நூல் இறங்கி வருது. ஓகேவா, இங்கே 2.5 இன்ச்சு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வரும் பாருங்க. ஏன்னா இது மேலே வருது, அந்த டாட்டோட ஹைட்டு நமக்கு சரியாக வரணும். ஏன்னா இவங்க தூக்குனவங்க இந்த பக்கம் சேர்த்து அப்படி தூக்கியிருக்காங்க, அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். இங்கே 2.5 இன்ச்சு நம்ம கரெக்டாக அந்த வழிமுறையில் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக சூப்பராக வந்து காமிச்சிடும். இதுக்கு தையலுக்கு இங்கே விடுறோம், இது ரெடி, இது தையலுக்கு. ஓகேவா, இப்போ நமக்கு பழைய அளவு வந்து நம்ம என்ன வச்சுருந்தோம், இங்கேருந்து இங்கே தானே வச்சுருந்தோம் 2.25 ஒரு பாயிண்ட். இப்போ அதே 2.25 ஒரு பாயிண்ட் இங்கே மேலே வருது பாருங்கள், அதே அளவு இங்கே வந்துருச்சு பாருங்கள். இந்த 2.25 ஒரு பாயிண்ட்டு இங்கேருந்து பழைய அளவு, இது மேலே ஏறினோடனே இந்த 2.25 ஒரு பாயிண்ட் ப்ளஸ் தையலுக்கு, அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து இது தையலுக்கு. இப்போ இதை நினச்சிடுவோம், இதை நினச்சிடுவோம். இந்த கிராஸ் வந்தாலும் அவங்க எடுத்த ஷேப் வந்து இப்படி வந்து இங்கே தூக்கி எடுத்துருக்காங்க, அப்படி இந்த கட்டாக வந்து உட்காந்துருச்சு. இப்போ இதோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அளவு இதான் சென்ட்ரு. இப்போ இந்த மார்க்கும் பார்த்தோன்னா 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட அவ்வளோதான். அதில் டாக்டர் பிடிச்சிருந்தாங்க. ஓகேவா, 2.5 இன்ச்சு அதில் தான் பிடிச்சிருந்தாங்க. இப்போ 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம ஒரு கரெக்டாக 2.5 அப்படின்னா 1.25 கொஞ்சம் ஒரு புள்ளி, அவ்வளோதான். இது சென்ட்ரு. ஓகேவா,
இது ஃப்ரண்ட் சைடில் வர லைட் கிராஸ் டாட் இது. இப்போ இதை வந்து ஃப்ரண்ட் பக்கம் மைனஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைனஸ் ஆயிருக்கு. இப்போ இதையும் நம்ம இணைச்சிடுறோம். ஃபஸ்ட்டு மேல் மார்க்கு, ரெண்டாவது வந்து தையலுக்கான மார்க் பண்ணிட்டோம். இது அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ரெடி மார்க்கில் ஒன்று போட்டுருவோம். தையலுக்கான மார்க் பிடிக்க போகிற அளவு இது தைக்கிறதுக்கு இடம். இப்போ இதில் நம்ம அப்படியே இதை இப்படியே இணைச்சிடுவோம். ஓகேவா? இதில் இணைஞ்சிடும், இது இப்படியே இணைஞ்சிடும். ஓகேவா? அவ்வளோதான். இதில் தான் வெட்ட போகிறோம். இங்கே ஓப்பன் சைடு எப்போ போல் நம்ம தைக்கிறதுக்கான அளவு விட்டுறோம். ரைட்டு. இது ராமுல் டாட் நம்ம கட் பண்ணும்பொழுது கரெக்டான மடிப்பு வச்சு அப்படியே இதில் நம்ம லிங்க் பண்ணுவோம். இப்போ இதுலேருந்து இதை நேராக அப்படியே லிங்க் பண்ணுவோம். இங்கே ஆமுல் டாட் கரெக்டாக மடிக்கிற இடத்துல சமநிலையில் வர இடத்துல கரெக்டாக அந்த கார்னரில் ஆமுல் டாட் பிடிப்போம். எல்லாம் சின்ன டாட் தான் பிடிச்சிருக்காங்க. இதை ஃபேஸ் பண்ணி தான் அதை எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த அமைப்பு வந்திருக்கு. அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கும் நம்ம அதை அப்படி தான் செஞ்சோம். இவங்க சொன்ன கரெக்ஷன் மட்டும் சரி பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம யோக்கோட அளவு வரும். இப்போ யோக்கோட அளவு சைடில் எவ்வளோ வருதுன்றதை நம்ம யோக் வெட்டும்பொழுது நமக்கு அதை காமிக்கிறேன். யோக்கோட லென்த்தை நம்ம வைக்கணும். ஓகேவா? அடுத்து அப்படியே நம்ம வெட்டுவோம். இதை நம்ம அப்படியே வெட்டிடலாம். இப்போ ஆமுல் டாட்டு ஓப்பன் டாட் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக வச்சு ஓப்பன் டாட்டோட அளவு 2 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து 2 இன்ச்சு ஓப்பன் டாட்டோட அளவு. சின்ன டாட்டை தான் பிடிச்சிருக்காங்க, ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஆமுல் டாட் மட்டும் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா கரெக்டாக சமநிலையில் வர இடத்துல இருந்து இதோட லிங்க் பண்ணணும். அதில் எவ்வளோ கேப் கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ மார்க் வச்சு போட்டுச்சுக்கலாம். கேப் மட்டும் மார்க் போட்டுச்சுக்கலாம். இந்த கேப் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 2 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து 2 இன்ச்சு. ஓகேவா? இங்கே தான் வந்து நிற்க முடியும். சரியா? அவள் அந்த ஃப்ரண்ட்டை வெட்டிட்டு அப்படியே யோக்குக்கு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ரவுண்டு தான் கேட்டிருந்தாங்க, அதனால் ரவுண்டு வச்சிடலாம். பேக்கு தான் வந்து பானை கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் ஆகிருந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நம்ம மைனஸ் ஆகிருந்தது, சைட்லையும் இங்கே மைனஸ் ஆச்சு. அதனால தான் அந்த ஆமுல் அளவு இறங்கியிருக்கு. ஃப்ரண்ட்டில் சைடு பக்கம் மைனஸ் ஆச்சுன்னா ஆமுல் அளவு இறங்கினா தான் அது மேட்ச் ஆகும். அளவு ஜாயிட்டில் எப்படி இருந்தாலும் நம்ம அதை அப்படியே செய்கிறதுக்கான வழிமுறையை நம்ம கற்று வச்சுருக்கோம். இதை தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ்லையும் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம யூடியூப் வீடியோலையும் போட்டிருக்கோம். அளவு ப்ளஸ்ஸை அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிற மெத்தேடு. அவங்க என்ன கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அதையும் நம்ம செய்யக்கூடிய, நமக்கு அது என்ன எதனால் கிளாஸ் அதை சரி பண்ணணும், அது நம்ம அடுத்த முறை நமக்கும் அது வந்து ஒரு பாடமாக இருக்கும். ஓகேவா? அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டை நம்ம சரி பண்ணும் பொழுது அடுத்து அது இன்னொருத்தவங்களுக்கு நம்ம அதை செய்ய மாட்டோம். சரியா? அப்படி தான் நம்ம ஒன்றுனா கற்றுக்கிறது. மேக்ஸிமம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி கஸ்டமர் சொன்ன கரெக்ஷன்லேருந்து அதை நம்ம திருத்தி இதையே அப்படி வந்துச்சு, அதையே அப்படி வருது, அப்போ இதை நம்ம இனிமேல் அப்படி மாற்றிக்கணும், இதில் இப்போ இந்த ப்ராப்ளத்தை அவங்க பண்ண தப்பை நம்ம இனிமேல் செஞ்சிடக்கூடாது. இப்படி ஒன்று நம்ம பார்த்து நம்ம செய்யணும். அதுலேருந்து தான் கற்றுக்குறோம். எல்லாம் அனுபவ பாடங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளும் செஞ்ச தப்பு இருக்கும், அடுத்தவங்க செஞ்ச தப்பு நம்மகிட்ட சொல்லுவாங்க, கஸ்டமர் வந்து சொல்லி திருத்த சொல்லுவாங்க. இதில் நாச் பண்ணிக்கலாம். இது சென்டருக்கு நாச் நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை சின்னதாக ஒரு அடையாளத்துக்கு பண்ணிக்கலாம். எப்படி லைட்டாக கிராஸ் ஸ்டார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா ஃப்ரண்ட்டில் பிடிச்சிருக்காங்க, டாட்டும் ஃப்ரண்ட்டில் வந்துருக்கு. ப்ளஸ் இது பாருங்கள், இப்போ இதை தான் நான் சொன்னேன், இந்த ஆமுல் ஷேப்பு இது பாருங்கள், இங்கே நம்ம சமநிலையிலே இருக்கணும். இப்போ நம்ம பிடிக்கும்போது சமமாக இருக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம ஆமுல் டாட்டுக்கு நாச் வைக்கணும். இதில் ஆமுல் டாட்டு பார்த்தீங்கன்னா சின்ன டாட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து இந்த டபுள் நாச் வெட்டி கொடுத்துருக்கோன்னா அவங்க அந்த கரெக்டாக அந்த அளவு தான் தைப்பாங்க. இவ்வளோ தான் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம போய் வெட்டிட்டோம்னா இந்த நாச்சும் சேர வச்சு பிடிச்சிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு சென்டருக்கு நேராக இந்த இடம் தான் நம்ம வந்து அடையாளம் போடக்கூடிய இடம். இதில் சென்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காருது பாருங்கள். இது வந்து சரியாக போய் சேர்த்து பாருங்கள். அப்போ இந்த மெத்தடை அந்த மாஸ்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட அந்த மாதிரி வெட்டிவோம். இது சென்டர். ஓகேவா? தைக்கும்போது நம்ம இந்த 2 நாச்சையும் சேர்த்தோம்னா அந்த சைஸ் அவ்வளோதான். ஆமுல் டாட் கூட நம்ம அதில் என்ன இருக்கோ அதுதான் பிடிக்கிறோம். அளவுக்கு அதிகமாக பிடிக்கல, இவங்களுக்கு என்ன இருந்துச்சோ அதை தான் பிடிக்கிறோம். ஓப்பன் டாட்டும் அதே மாதிரி தான் நம்ம வெட்டிக்க போகிறோம். இந்த கீழ் டாட்டும் அதில் என்ன இருந்ததோ அது மாதிரி கொடுத்துட்றோம். எல்லாத்துக்கும் குத்து போட்டுட்டு இந்த கீழ் டாட்டையும் இந்த ஓப்பன் டாட்டையும் இப்படி மடித்து எவ்வளோ பிடிக்கணுன்றது இவ்வளோ தான் அவங்க பிடிச்சிருக்காங்க. நம்ம இதை விட அதிகமாக பிடிச்சோன்னா ஃப்ரண்டில் வந்து மாறும், எல்லாமே மாறும். அதையும் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கவனிங்க, நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஓப்பன் டாட் நம்ம அதிகமாக வச்சோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது. மொத்தமே 1/2 இன்ச்சு தான் இருக்குது. இந்த மாதிரி 6 இருந்து 6.5க்குள்ளே மொத்தமே இருக்குது. கால் இந்த பக்கம் இந்த பக்கம். நம்ம எப்போ 1/2 இன்ச்சு பிடிப்போம்ல, அது மாதிரி 1/2 இன்ச்சு விடுவோம்னு சொல்லி 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ இதே அளவு வச்சு 1/2 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா இந்த உயரம் மேலே ஏறிடும். ஓகேவா? சரி, அதே மாதிரி நீங்கள் பிடிக்கிறது வந்து நம்ம இந்த கணக்கு நம்ம இவ்வளோ 1/4 இன்ச்சாக கொடுத்துருக்காங்க.
நம்ம 1/2 இன்ச்சு வச்சுட்டு அந்த மார்க் இந்த உயரம் குறையாத அளவுக்கு வச்சோம் அப்படின்னா இந்த இடம் கூடிரும். இந்த இடத்தோட அளவு இது இறங்கும்ல, இங்க இறங்கிடும் இல்லையா, இந்த இடம் வந்து கம்மியாயிரும். இந்த டாட் வந்து அப்ப நமக்கு இந்த இடத்த வந்து இங்க தள்ளி வைப்போம். அப்ப டாட்டோட கனம் கம்மியா இருக்கும். அளவு ஜாயிட்ல ஒரு அளவு இருக்கும், இதுல ஒரு அளவு இருக்கும். அப்ப நம்ம எல்லாத்தையுமே சரியா கொண்டு வந்தாதான் எல்லாமே சரியா வரும். அப்ப எல்லாமே கரெக்டான ஃபார்முலால அவங்க எவ்வளவு டாட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கொடுக்கணும். இதுல என்ன டாட் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை சேஞ்சஸ் பண்ணணும். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ அதை நம்ம இந்த கவர்த்தட்டு கூட இங்கேருந்து செக் பண்ணோம், இந்த அளவை செக் பண்ணோம், அளவு ஜாயிட்ல தான் அடையாளம் அது. இங்கேருந்து 3 இன்ச்சில் இந்த இடத்துல செக் பண்ணோம். எல்லாமே நம்ம பக்காவாக செக் பண்ணி அந்த கட்டிங் மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? நம்ம வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிறதுனா நமக்கு விஷயம் தெரியாமல் இல்லை, அவங்களோட அளவு மாறிடக்கூடாது அதுன்றதுனால நம்ம அதை கரெக்டாக எடுத்து கொடுக்குறோம். அதுதான் முக்கியமான திறமையும் நம்ம அதை வளர்த்துக்கிற மாதிரி தான். அதில் கம்ப்ளைண்ட் வரும்போது நம்ம அதை என்ன எதனால் நடந்திருக்கு, அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அப்போது அடுத்து நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்பொழுது உயரம் கேட்குறாங்களா, அப்போ இனிமேல் நம்ம அந்த ப்ராப்ளத்தை பண்ண மாட்டோம். ஓகேவா? ஏன்னா இதில் சரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அடுத்த இதில் நம்ம உயரம் கேட்டாங்கன்னா அப்போ நம்ம இப்படி தான் வைக்கணுன்றதை, எப்படி அந்த உயரத்தை நம்ம வந்து பேக் உயரம் வைக்கும்பொழுது என்ன பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சு பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம பாருங்கள், இப்போ நம்ம இதுதான் இப்போ கடைசியாக நம்ம செக் பண்ணக்கூடிய முறை. இதை இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டோம்னா இதோட அளவு யோக்கோட அளவு எவ்வளவுன்றது இதில் காமிச்சிடும். இப்போ 4 இன்ச்சு கிட்டத்தட்ட யோக்கோட அளவு 4 இன்ச்சு. ஓகேவா? ஆனால் நம்ம இதில் மார்க் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3 இன்ச்சு. ஓகேவா? மூணுல 3.25 வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3.25 பாருங்க, கரெக்டாக 3.25 வருது. நமக்கு இப்போ 4 இன்ச்சு, ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது. அதாவது 3.25 ஒரு பாயிண்ட், கரெக்டாக 3.25 ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்குது. 3.25 ஒரு பாயிண்ட்னா நம்ம 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து இப்போ வச்சிருக்கோம். நான் ஒரு கணக்காக தான் 1/2 இன்ச்சு இப்படி மார்க் போட்டிருந்தோம். அந்த மார்க் நம்ம திக்கா விழுகுது இல்லையா, அதில் ஒரு பாயிண்ட் கூடி இருக்கு, பரவாயில்ல. நமக்கு அந்த ஒரு பாயிண்ட்னாலும் அதை கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். 3.25 ஒரு பாயிண்ட் இப்போ நமக்கு யோக்கு வேணும் சைடில். அவ்வளோதான். இப்போ நம்ம யோக்கு வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கு, அதே மாதிரி இந்த யோக்கோட கீழ் பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து சைடில் தூக்குறோம். சைடில் தூக்கும்போது இந்த பாடியோட ஃபிட்டிங் அப்படியே இருக்கும், அவங்களுக்கு எதுவுமே மாறாது. யோக்கு வளர்த்ததே அவங்களுக்கு தெரியாது, பார்க்கலாம் யோக்கு பெருசாக இருக்குமே தவிர, ஆனால் அந்த ஃபிட்டிங் அப்படியே இருக்கும். கண்ணில் பார்க்கும்போது யோக்கோட அளவு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஃபிட்டிங் வந்து பழைய ஃபிட்டிங் அவங்களுக்கு பக்காவாக வந்து உட்காந்துரும். இப்படி தான் உயரம் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் வந்து வைக்கணும். ஓகேவா? உயரம் யோக்கில் தான் நம்ம பெருசு பண்ணணும். சரி, இப்போ நமக்கு 3.25 ஒரு பாயிண்ட்டு நமக்கு யோக்கோட அளவு வரணும். இப்போ ஆல்ரெடி நான் வந்து அதை சும்மா அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த இருக்கிற அளவு அப்படியே காப்பி பண்ணி வச்சுருந்த அளவு. ஓகேவா? இப்போ நம்ம இதில் 3.25 ஒரு பாயிண்ட் நம்ம தூக்கிட்டு இந்த மொத்தோட இந்த கீழ் சுற்றளவு நம்ம சரியாக வரணும்னு பார்க்கணும். இங்கேருந்து 3.25 ஒரு பாயிண்ட்டு, கரெக்டாக 3.25 ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே வைக்கிறோம். ஓகே, இடுப்பளவு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் இருந்து நமக்கு 3.25 ஒரு பாயிண்ட். ஓகேவா? இப்போ இது இடுப்பளவு, இது ஃப்ரண்ட்லேருந்து இது வந்து இது தையலுக்கான அளவு. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இந்த ஷேப் வரணும் இல்லையா, இந்த அளவு நமக்கு கரெக்டாக வரணும். இந்த அளவு இப்போ இதில் வருது பாருங்கள், இந்த இருக்கும் இல்லையா, இந்த வர்ற அளவும் கரெக்டாக வரணும். இதில் 7.25 ஒரு பாயிண்ட்டு, இது வந்து 9.25 வருது மொத்தமாக. ஓகேவா? 9.25 ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. ஓகேவா? நமக்கு இங்கேருந்து 9.25 ஒரு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு இருக்குது பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ இருக்குது, இந்த 2.25 ஒரு பாயிண்ட்டு. இந்த 2.25 ஒரு பாயிண்ட்டை நம்ம இங்கே வச்சுக்கிடுவோம். இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம. ஓகேவா? இந்த சென்டர் இந்த இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது கரெக்டு. இந்த ஷேப் இங்கே இருக்க பொசிஷன் அப்படியே இருக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம அதை தூக்கணும். அப்போ நம்ம இந்த சைடோடைய அளவு மட்டும் நம்ம பார்த்தா போதும். 7.25 ஒரு பாயிண்ட்டு, இந்த 7.25 ஒரு பாயிண்ட் இங்கே வரணும். இங்கே வரணும் பாருங்க, இங்கேருந்து 7.25 ஒரு பாயிண்ட்டு இங்கே வந்துருக்கு. ஓகேவா? பாருங்க, 7.25 ஒரு பாயிண்ட்டு. அப்படியே இதை ஷேப் அப்படியே எடுத்துடலாம், இந்த ஷேப்பை அப்படியே எடுத்துடலாம். இங்கேருந்து அப்படியே இந்த ஷேப்பை நான் திருப்பிடுறேன். ஓகே, இப்போ இந்த யோக்குடைய அமைப்பு அப்படியே மாறிடுச்சு. இப்படி போன யோக்கு இப்போ இப்படி போகுது. ஓகேவா? இந்த ஃபிட்டிங் வந்து அவங்களுக்கு கரெக்டாக உட்காந்துரும். ரைட், இப்போ நம்ம இதையும் இணைச்சிடணும். இதையும் அப்படியே சைடு இணைச்சிக்கலாம். ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி ஷேப் கீழே தான் கொண்டு வந்திருக்கோம், அதனால் இப்படி மேலே கொண்டு போக தேவையில்லை. இங்கேருந்து அப்படியே லைட்டாக இந்த ஷேப்பை இப்படி திருப்பிக்கலாம், லைட்டாக இப்படி திருப்பிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதில் தையலுக்கு விட்டு நம்ம வெட்டணும். வெட்டும் பொழுது தையலுக்கு விட்டு வெட்டணும்.
இது வந்து அவங்களுக்கு அந்த எந்த ஒருமே அமைப்பு உயரம் இறக்குனதுனால எந்த ஒரு கப் ஷேப்பில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக போய் கிளியராக இருக்கும். அவங்களுக்கு அந்த பழைய இது வந்து அப்படியே இருக்கும். அந்த ஃபிட்டிங் ஃப்ரண்ட்டோட ஃபிட்டிங் வந்து அப்படியே கிடைக்கும். இது தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு போதும். அதை கரெக்டாக எடுத்துட்டோம். உயரத்தில் நாச் பண்ணிட்டோம். இதை நாச் பண்ணாலும் தைக்கும்போது ஒரு முறை நம்ம இந்த ஹைட்டை செக் பண்ணுவோம். தைச்சிட்டு இந்த பேக்கையும் வச்சு நம்ம ஹைட்டை செக் பண்ணி தான் கீழே ஃபோல்டு பண்ணுவோம். இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இல்லை ஒரு நூல் மேலே ஏற்ற வேண்டியது இருக்கா, ஒரு நூல் கீழே ஏற்றணுமான்னு. அப்போ இந்த சைடு சரியாக பொருந்திடும். இது வேறு கிராஸ் கட்டிங் வேறு கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். அப்போ நம்ம கரெக்டாக தைச்சிட்டு மடிக்கும்போது கரெக்டாக சரியான அளவில் மடிக்கணுமா. இப்போ இது ஸ்ட்ரைட்டாகுதா பாருங்க. இப்போ நம்ம இந்த ஹைட்டை இங்கே இறக்கிருந்தோம் அப்படின்னா பாருங்க, இந்த இப்போ வந்து நம்ம தூக்க வேண்டியது எவ்வளோ தூக்கியிருக்கோம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் தூக்கியிருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட 1.25 ஒரு பாயிண்ட் கிட்ட தூக்கியிருக்கோம். அந்த 1.25 ஒரு பாயிண்ட்டை இப்போ நம்ம யோக்கில் விளக்கணும்னா இங்கே விளக்க முடியுமா? யோக்கில் இப்படி இறக்கணும் என்ன ஆகும், இங்கேருந்து இப்படி கிராஸ் அடிச்சிடல 1.25 ஒரு பாயிண்ட்டு இங்கே சரியாக இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ இதோட அமைப்பு வந்து கிராஸ் அடிச்சிடும். பாருங்க இப்படி இழுத்து கிராஸ் அடிக்கும். இங்கேருந்து இப்படி கொடுக்கவே கூடாது, இது முறையே கிடையாது. அப்படி கொடுத்தாலும் அதோட அமைப்பு நல்லா இருக்காது, ஃபிட்டிங்கும் நல்லா இருக்காது. அப்போது எதை எப்படி எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும். இதுதான் ஒரு வழிமுறையோட நமக்கு செஞ்சு அனுபவத்தோடு உங்களை ஷேர் பண்ணுறேன். இது வந்து அனுபவம் இருக்கு, நிறைய பேர் நம்ம செஞ்சு கொடுத்து உயரம் எவ்வளோ கேட்டிருந்தாலுமே நம்ம யோக்கில் தான் வளர்த்து கொடுத்துருக்கோம். இந்த பாடியோட இதில் எதுவுமே கை வைக்காமல் அந்த பாடியோட அளவு அப்படியே அந்த ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஓகே.